Okay, student, I continue the lesson because of the technical problem. So there is a discontinue in this video. Okay, sorry for the problems, but you continuously see the videos that will help you to understand the lesson. Okay, now I am talking about the maintaining monetary discipline and cooperations among the member country. ஓகேங்களா இதுதான் நான் பேசிட்டு இருந்தேன் அப்போ. Okay, I will start the slideshow. So achievement of IMF la I was discussed about the first point பேசிச்சிங்க செகண்ட் பாயிண்ட் பேசிட்டு இருக்கும்போது தான் ப்ராப்ளம் வந்துச்சு. ஓகே, ஸோ இங்கே என்ன பேசிட்டு இருக்குன்னா, so what are the countries really helping the IMF to achieve the objective of the IMF? ஓகேங்களா, IMF கொள்கையை நோக்கத்தை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு எந்த நாடெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ அந்த கண்ட்ரிஸ் வந்து they will get some privileges. அப்படி தான் நம்ம பேசிட்டோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இன் தி ப்ராப்ளம் ஆஃப் யூடிசி. அது அண்டர் டெவலப் கண்ட்ரிஸ். யூடிசின்னு சொன்னால் அண்டர் டெவலப்பிங் அதை டெவலப்டு கண்ட்ரிஸ் சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐஎம்எஃப் உடைய அந்த நோக்கம் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸை பூஸ்டப் பண்ணுறது, டு சால்வ் த ப்ராப்ளம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட், இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. தே கீப்பிங் சஃபிஷியன்ட் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் கூட தேர் கன்சர்ன், அதாவது அவங்களுடைய அந்த ஒரு நல்ல விஷயம் பார்த்துன்னு சொன்னால் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நாடுகளுக்கும் அவங்களுடைய நோக்கம், அவங்களுடைய ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணுறத அவங்க நோக்கமாக வச்சுருக்காங்க. த நோட்டபிள் சக்ஸஸ் ஆஃப் தி ஃபண்ட், தட் இஸ் ஐஎம்எஃப் உடைய அந்த ஃபண்டோடைய நோக்கம் பார்த்துன்னு சொன்னால் இஸ் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இன் தி ஆக்ட் ப்ராப்ளம் ஆஃப் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். அதாவது வளர்ந்து வருகின்ற டெவலப்பிங் கண்ட்ரிஸ், வளர்ச்சி இதுவரமாக டெவலப்பிங் கண்ட்ரி இந்தியாவும் இருக்குது. இப்போ இந்தியா போன்ற நாடுகளுடைய பொருளாதாரத்தில் மேம்படுத்துவதில் அவங்க தனி கவனம் செலுத்துகிறாங்க, அப்படி தான் சொல்லணும் நாம. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த ஃபண்ட் ப்ரொவைட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு சால்வ் த ப்ராப்ளம் ஆஃப் பேமெண்ட், அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த பேமெண்ட் ப்ராப்ளம் ஆஃப் யூடிசி அண்டர் டெவலப் கண்ட்ரிஸ். அது அண்டர் டெவலப் கண்ட்ரிஸோடைய அந்த பேமெண்ட் ப்ராப்ளம்ஸ், அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது தே கிவ் சம் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து இந்தியாவிலேருந்து வெளிநாட்டிலேருந்து நம்ம ஏன்னா ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு வச்சுங்களேன். பொருள்னா நீங்கள் கடையில் வாங்குற பொருள் நினச்சி பாருங்க, பிக் இம்போர்ட் ஆஃப் சம் ஹார்ட்வேர்ட்ஸ், இல்லை ஒரு டெக்னாலஜி, ஒரு மிஷின், அந்த மாதிரி பெரிய விஷயங்கள் இருக்கலாம் இல்லையா. அது பண்ணும்போது சப்போஸ் அது ஃபண்டு ஷார்ட்டேஜ் வரும்போது, ஸோ என்ன சொல்லலாம், அந்த ஐஎம்எஃப் என்ன பண்ணாங்க, ஹெல்பிங் த நேஷன்ஸ். சரிங்களா. ஹவர் மெனி அன்டெவலப்டு கண்ட்ரிஸ் கண்டினியூ டு பி த, இன்னும் அப்படியே தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் இப்படி ஒரு பிரச்சனை இருந்தாலும் கூட, அதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் ஆன் டெவலப்பிங் கண்ட்ரிஸில் இருந்தாலும் கூட இன்னமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல நாடுகள் வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் தான் வந்துட்டு இருக்காங்கன்றதான் உண்மை. பட் நம்ம வந்து என்ன சொல்லணும்னு சொன்னால் ஐஎம்எஃப் வந்து அண்டர் டெவலப் கண்ட்ரிஸ்க்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பேசிட்டாலும் கூட வாட் இஸ் த ஃபேக்ட், அது நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் இல்லை. சைட் பை சைட் நம்ம என்ன பண்ணணும், அதையும் டிஸ்கஸ் பண்ணும்போது ஸ்டில் some of the countries facing the problem of international liquidity, international ட்ரேடில் இன்னும் அவங்களுடைய அந்த ஃபேவரபிள் அந்த கண்டிஷன் வர முடியாத சூழ்நிலை இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ வைல் த டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ஹவ் அச்சீவ்டு சஸ்டைனபிள் க்ரோத் அப்படின்றது பிரச்சனை ரொம்ப ப்ராப்ளமாக தான் இருந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் சம்திங் அபவுட் தி அச்சீவ்மெண்ட் பேசிட்டு, பட் அந்த கிரிட்டிக்கலாக பேசணும். பட் நம்ம எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்டாக சைட் பை சைட் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் பாசிட்டிவாக பேசினாலும் கூட அதை இருக்கிற விஷயத்தை பேசணும். பட் இருந்தாலும் ஃபேக்ட் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்கில் இருக்குது நம்ம அப்படியே பேசிட்டோம் அப்படின்னா இருக்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து ஒரு ப்ராட் மைண்டோட டிஸ்கஸ் பண்ணணும் எக்கனாமிக் பாயிண்டில். ஓகேங்களா, இந்தியா அண்டு ஐஎம்எஃப், அதாவது இந்தியாவுக்கும் ஐஎம்எஃப்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு தான் இந்த பார்ட்டில் படிக்க போகிறோம். till 1970 India stood fifth in the fund and had the power to appoint permanent executive director. அது இந்தியாவிலேருந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, ஒரு பெர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்பாயின்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து பவர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்தியா மேஜர் பெனிஃபிஷியரி கண்ட்ரி அமாங் த மெம்பர் கண்ட்ரியில் இந்தியா வந்து ஒரு மேஜர் பெனிஃபிஷியரி கண்ட்ரிஸ், நம்ம வந்து நிறைய அதுலேருந்து ஹெல்ப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். And also it has been getting
aid from the various fund agencies from time to time. இல்லைங்களா? அது இந்தியாவுக்கு எப்பெல்லாம் பணம் தேவைப்படுதோ நம்ம நம்பலாம். ஐஎம்எஃப்ல நிறைய ஏஜென்சிஸ் இருக்கு இல்லையா? அந்த ஏஜென்சிலேருந்து நமக்கு காலத்துக்கு தகுந்தாப்புல பணம் கிடைச்சிட்டு இருக்கு. அவங்க நம்ம எய்ட் கொடுத்துருக்காங்க. எய்டுன்னு பார்த்தோம்னா தட் இஸ் எய்டு. இங்கே வந்து வார்த்தை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சிங்களேன். எய்ட் அப்படின்னு சொன்னால் ஹெல்பிங் கொடுக்குற பணம். அந்த எய்டு அதான் வந்து நாட் ரீபேமெண்ட், திரும்ப கொடுக்க வேண்டிய பணம் இல்லை. அது உதாரணமாக இப்போ சுனாமி போன்ற நேச்சுரல் கலாமிட்டிஸ் இல்லையா, டிசாஸ்டர், எர்த்குவார்க் இருக்கலாம், ஃப்ளட்டு, ஹெவி ஃப்ளட் டிசாஸ்டர் இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சுனாமி போன்ற ஒரு விஷயங்கள் இல்லையா, அந்தமாரி விஷயம்லாம் எய்டு இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டில் என்ன பண்ணுவோம், அந்த எய்டு கொடுப்பாங்க. அந்த எய்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எய்டை வந்து நம்ம திரும்பி அது இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை திரும்பி கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ தட் இஸ் அந்த மாதிரி இந்த எய்டுன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு நேஷன்ஸ் இல்லைங்களா. ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த மாதிரி நிறைய எய்டு நம்ம வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்தியா கரண்ட் கோட்டா இஸ், அது கோட்டான்றது நம்மளுடைய ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ் இல்லையா, நம்ம எஸ்டிஆர் பற்றி பார்த்துட்டு நம்ம அது நமக்கு ஒரு கோட்டா இருக்கு இல்லையா, அந்த கோட்டா வந்து சம்வாட் குட்ஸ் அது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது எவ்வளோ சொல்கிறாங்க பாருங்களேன். தானமா 5821.5 millions, making it's the 13th largest quota holding countries at IMF. அதாவது இந்தியா போன்ற பல்வேறு நாடுகள் அந்த ஐஎம்எஃப்ல மெம்பராக இருக்கு இல்லையா, அதில் நாம் நம்மளோட கோட்டா பார்த்தீங்கன்னு சொன்னால் சீரியல் வச்சு பார்த்தோம்னா 13th 13வது இடத்துல இருக்கிறோம் நம்ம. ஓகேங்களா. ஸோ ஐஎம்எஃப் வித் ஷேர் ஹோல்டிங் ஆஃப் 2.44%. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் ரிசீவிங் லோன் டு மீட் டெபிசிட் இன் தி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ், இந்தியா பட் ஹேஸ் தட் இஸ் ரெஸ்பெக்ட், அதாவது நல்ல ஒரு பொசிஷன். அது இவ்வளோ கோட்டா இல்லைங்களா. ஸோ நமக்கு ஒரு டைரக்டரை எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரை அப்பாயின்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு ரிலேஷன்ஷிப் குட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியா பார்த்தீங்கன்னா அமங் அதர் மெம்பர் கண்ட்ரிஸும் வெரி குட் சுச்சுவேஷன்ஸ், நம்ம நல்ல ஒரு பெனிஃபிஷியரி கண்ட்ரியாக இருந்துகிட்ருக்குறோம். அதுவும் இல்லாமல் ஸோ நமக்கு வந்து டைம்ஸ் தேவையானப்போ நமக்கு வந்து போதுமான ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ், அந்த எய்டு கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியல் எய்டு தான் சொன்னது, அசிஸ்டன்ஸ் சொல்லக்கூடாது. ஏன்னா அசிஸ்டன்ஸ் நேரத்தில் வந்து ரீபேமெண்ட் போட்டு வரலாம், பட் எய்டுன்றது நான் ரீபேமெண்ட்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய எஸ்டிஆர் கோட்டா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ த 5821.5 millions சொல்லியிருக்கோம். ஸோ வி ஆர் இன் த 13th ரேங்க் ரேஞ்ச், அந்த ரேங்க்கில் இருக்கும் நம்ம. அந்த கோட்டாஸ் அந்த நாடுகளில் பட்டியலில் நம்ம 13வது இடத்துல இருக்கிறோம் நம்ம. ஸோ அந்த கோட்டா வாங்கல. ஸோ இது மட்டுமல்லாது receiving loan to meet deficit in the balance of payment, India has benefited in certain other respects from the membership of the fund. இல்லையா, அதாவது அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு லோன் வாங்குறதோ, மற்ற டெபிசிட் ஃபினான்ஷியல் வரும்போது நமக்கு போதுமான அசிஸ்டன்ஸ் கொடுக்குறதோ, அந்த விஷயத்தில் நமக்கு வந்து நல்ல ஒரு குட் சுச்சுவேஷனில் நல்ல மெம்பர் கண்ட்ரி மத்திய நமக்கு ஒரு நல்ல குட் நேம் இருக்குது இந்தியாவுக்கும் ப்ளஸ் ஐஎம்எஃப்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா. குட்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் யூ கோயிங் டு see the International Bank for Reconstruction and Development, IBRD. So it's one of the major parts. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி வேர்ல்டு பேங்க்னு சொல்லலாம். அது வேர்ல்டு பேங்க்னா என்னது இதான் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. வேர்ல்டு பேங்க்கில் நிறைய ஹெட்டிங் இருக்கு இல்லையா. அந்த பார்க்கும்போது என்னது வேர்ல்டு பேங்க்கு இதாச்சுன்னா நம்ம வேர்ல்டு பேங்க் அப்படின்னு சொல்லணும் நம்ம. இல்லைங்களா. ஸோ இது என்னது ஐபிஆர்டின்னு சொல்லலாம் ஆர் வேர்ல்டு பேங்க் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா. ஓகே. இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்டு டெவலப்மெண்ட். ஸோ இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கும்போது அந்த வேர்டெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வித் ஆப்ஜெக்டிவ், அந்த ஒரு நேம் வைக்கும்போதே அது நோக்கத்தை அடிப்படையாக வச்சுருவோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10 years பேக், 10 to 12 years பேக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காஷ்மீரில் மிகப்பெரிய ஒரு எர்த்குவாக் வந்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா தெரியுங்களா, குழந்தைங்களா இருந்திருப்பீங்க. அப்போ ஆஃப்டர் சுனாமிக்கு அப்புறம் தமிழ்நாட்டு ஈஸ்டர்ன் காட்ஸ் சுனாமி வந்து ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு எர்த்குவாக்கு வாஸ் அக்கர்டு ஆன் காஷ்மீர். பார்த்தீங்கன்னா நிறைய டிசாஸ்டர், அதுக்கு வந்து நிறைய டிசாஸ்டர் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் எல்லாம் வந்து
ஈவன் அந்த ஹைட் ஆஃப் தி ஹிமாலயஸ் கூட சம்பாட் ரெடியூஸ் ஆன் தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எர்த்குவாக். அது எர்த்குவாக்கு அப்புறம் வாட் ஹேப்பன்ஸ்? ஸோ ரிகாப்ரேஷன் வரணும் இல்லையா, மறுமலர்ச்சி இல்லை மறுசுழற்சி சீரமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி சொல்லணும் இல்லையா. நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அந்த வார்த்தை வந்து நல்லா பொருந்தாங்க. ஒரு விஷயம் அசம்பவம் நடந்துருச்சு, அது திரும்ப என்ன பண்ணணும், திரும்ப அதை கொண்டு வரணும், சரி பண்ணணும், அப்படியே விட்டுறதில்லை. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த ஐடிபிஆர்டி அதான் சொல்கிறேன், இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட், அந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட அந்த ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ அந்த வேர்டுக்குள்ள ஒரு பவர் இருக்கு, ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் தி ஐடிபிஆர்டி. ஸோ இது உங்கள் புக்கில் இருக்குது. ஆக்சுவலாக அவங்க புக்கில் போதுமான அந்த ஹிஸ்ட்ரி இருக்காது. ஆக்சுவலாக வந்து ஐ வாஸ் கலெக்டட் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி அவுட்டர் சோர்ஸ். ஓகே, த வேர்ல்ட் பேங்க் இஸ் ஒன் ஆஃப் தி 5 institutions created at the Bretton Woods Conference in 1944. தெரியல உங்களுக்கு, இந்த லெசனுடைய ஸ்டார்டிங்கில் படிச்சிருப்போம். வேர்ல்டு பேங்க் இஸ் தி பர்த் ஆஃப் பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ delegates from many countries attended the Bretton Woods Conference. The most powerful countries in attendance were the United States and United Kingdom, which dominated negotiations. அதாவது 1944 நடந்த பிரிட்டன் நடந்த அந்த கான்ஃபரன்ஸில் நிறைய நாடுகள் கலந்துக்கிட்டாங்க. நிறைய நாட்டுடைய டெலிகேட்ஸ்ன்னு சொன்னால் முக்கியமான ஆளுகள் இல்லையா, ஸ்டேட்மேன் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அவங்கள முக்கியமான அரசியல் தலைவராக இருக்கலாம், அதில் அதிகார வர்க்கத்தில் இருக்கலாம். ஓகேங்களா? அதிகார வர்க்கம் சொல்கிறது, சாரி வட்டம், அதிகாரி வட்டம் இல்லையா சார் பார்க்கும்போது. ஸோ பல்வேறு நாடுகளுடைய டெலிகேட்ஸ் கலந்துனாலும் கூட அங்கே டாமினேஷன் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்ததுன்னா ஸோ யூஎஸ்ஏவும் யூகேவும். ஓகேங்களா? யூகேனா யுனைடெட் கிங்டம், இங்கிலாந்து. ஆல்தோ போத் ஆர் பேஸ்ட் இன் வாஷிங்டன். Okay, the World Bank is by custom headed by an American, while the IMF is led by the Europeans. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, வேர்ல்டு பேங்க்ன்ற விஷயம் அதை ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாமே வாஷிங்டன்லேயும் அமெரிக்கா எல்லாமே இருந்தாலும் கூட, பட் அதோடைய நடைமுறைக்கை இம்ப்ளிமெண்டேஷன் சொன்னோம் இல்லையா, எக்ஸிக்யூஷன்ஸ் எல்லாம் வந்து சொன்னால் யூரோப்பியன் ஸ்டைலில் தான். ஓகேங்களா? யூரோப்பியன் ஸ்டைலில் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. Until 1967, the bank undertook a relatively low level of lending. But from 1989, the World Bank policy changed in the response to criticisms from many groups, environmental groups and NGOs. NGOs னா உங்களுக்கு ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அதாவது நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். என்ஜிஓஸ்னா நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். அது அந்த வேர்ல்டு பேங்கோடைய நடவடிக்கையை வந்து ஆக்சுவலாக வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது ஸோ நிறைய என்விரான்மெண்டல் குரூப்ஸ், என்விரான்மெண்ட்னா இயற்கை நேசிக்கிறவங்க இல்லையா, அந்த குரூப்பு என்ஜிஓஸ் இவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய வந்து அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணதுக்கப்புறம் த வேர்ல்டு பேங்க் சேஞ்ச் இட்ஸ் லெண்டிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஐபிஆர்டி. இது உங்கள் புக்கில் இருக்கலாம், இருந்தாலும் கூட இந்த இதை நான் படிச்சுக்கலாம். டு அசிஸ்ட் இன் தி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் இட்ஸ் மெம்பர் கண்ட்ரிஸ். அதை அசிஸ்ட்னா உதவி பண்ணுறது இல்லைங்களா. அதாவது வேர்ல்டு பேங்க் என்ன பண்ணுறான்னு சொன்னால், வேர்ல்டு பேங்க்னா நத்திங் பட் ஐபிஆர்டி. ஸோ அவங்க உறுப்பு நாடுகளுடைய அந்த வளர்ச்சிக்கு போதுமான நிதியுதவி கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு, டு ப்ரமோட் ப்ரைவேட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ தனி முதலாளிகள் இல்லையா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்த தனியார் முதலாளிகள் அதோட இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி அவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ரொமோட் பண்ணுறாங்க. டு ப்ரொமோட் பேலன்ஸ்டு க்ரோத் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். இம்பார்ட்டன்ட் விஷயம் இது. நாடுகளுக்கிடையே அந்த அந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இல்லையா, அது ஒரு பேலன்ஸ்டு லெவலில் இருக்கணும், அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. டு பிரிங் அபவுட் எ ஸ்மூத் டிரான்சிஷன் ஃப்ரம் எ வார் டைம் எக்கனாமி டு பீஸ் டைம் எக்கனாமி. ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இது. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைடே படிச்சிருப்போம்.
வேர்ல்டு பேங்க் வந்து ஆர்கனைஸ் பண்ணதுக்கு என்ன காரணம் பார்த்தோம்னா கிரேட் டிப்ரெஷன் ஒரு ப்ராப்ளம், ரெண்டாவது வேர்ல்டு வார் செகண்ட், இந்த அதுக்கப்புறம் நாடுகள் பயன்படுத்தின அந்த இன்டர்நேஷ்னல் பாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் குட் ஃபார் ஸ்மூத் இன்டர்நேஷ்னல் ட்ரேட்ஸ். ஸோ அதெல்லாம் அந்த ப்ராப்ளம் தானே அந்த அப்டக்கிள்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக தான் ஒரு அந்த பிரிட்டன் ரூட் கான்ஃபரன்ஸில் முடிவு பண்ணி ஐஎம்எஃப் அந்த வேர்ல்டு பேங்க்கு ஐபிஆர்டின்னு சொல்ல நிறைய சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அது வேர்ல்டு பேங்க், இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன்ஸ், இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன்ஸ், multilateral investment guarantee agencies, International Center for Settlement of Investment Disputes. I mean, நிறைய ஒரு 5 ஏஜென்சி என்ன பண்ணாங்க, they are ஆர்கனைஸ் பண்ணாங்க, ரைங்களா? ஸோ அந்த ஏஜென்சியில் என்ன பண்ணுறாங்க, டு சால்வ் த ப்ராப்ளம் அமாங் த கண்ட்ரிஸ், டு மேக் எ பீஸ்ஃபுல் கோஆர்டினேஷன் பிட்வீன் த மெம்பர் கண்ட்ரிஸ், அண்ட் ஆல்சோ டு சால்வ் த ப்ராப்ளம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட், மேக் எ ஸ்பீடு ஆஃப் த, அதாவது என்ன இன்னும் வேகப்படுத்தணும், இன்டர்நேஷ்னல் ட்ரேடை இன்னும் வேகப்படுத்தணும், ஸ்மூத் பண்ணணும், அது பீஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறது தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஐபிஆர்டி எய்ம் டு ரெடியூஸ் பாவர்ட்டி இன் மிடில் இன்கம் அண்ட் கிரேட் ஒர்த்தி பூரர் கண்ட்ரிஸ் பை ப்ரொமோட்டிங் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சஸ்டைனபிள், நிலைத்த, நீடித்த, நிலைத்த ஒரு வளர்ச்சி இருக்கணும். டெவலப்மெண்ட்னா அதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது அப்படி விட்டு போயிடுதுல, எ கண்டினியூஸ் ப்ராசஸ், தட் இஸ் கால்ட் எ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் த்ரூ லோன்ஸ், கேரண்டீஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ப்ராடக்ட் அண்ட் அனலிட்டிக்கல் அண்ட் அட்வைசரி சர்வீசஸ். பிரச்சனை சார்ந்த அந்த போர்னஸுக்கு என்ன காரணம், அவன் டு ஃபைண்ட் அவுட் த ப்ராப்ளம் ஆஃப் போர்னஸ் ஆஃப் தி பர்டிகுலர் நேஷன்ஸ். இஃப் ஒன்ஸ் தேர் ஐடென்டிஃபை த ப்ராப்ளம் ஆஃப் போர்னஸ் அண்ட் மேக்கிங் ஸ்ட்ராட்டஜி டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் போர்னஸ். The problem may be solved through loan or guaranteed for the nations, and suggest some guidance, risk management product providing to the particular nations, and analyze the problems and advise the country to solve the problem. இது மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போது பணம் மட்டும்தான் ஒரு நாட்டுக்கு கொடுத்து உதவி பண்ணணும்னு கிடையாது. ஆலோசனை என்ற ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஃபாலோ பண்ணி ஆலோசனை கொடுக்கறது, இவதான் செய்யணும்னு சொல்றது வந்து சஸ்டைனபிள், அதுதான் ஒரு சஸ்டைனபிள் க்ரோத்தை ஒரு டெவலப்மெண்ட் உண்டாக்கும். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி ஐபிஆர்டி. ஓகே ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ வில் கண்டினியூ த பார்ட் ஆஃப் தி வீடியோ இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, குட்ஸ். இந்த வீடியோஸ் கொஞ்சம் மொத்தம் 3 பார்ட்டாக இருக்கும். இந்த 3 பார்ட் வீடியோஸ் வந்து கேர்ஃபுல்லாக படிங்க. இம்பார்ட்டண்ட் அந்த ஏஜென்சியோட ஃபங்க்ஷன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். எஸ்டிஆர், அந்த கோட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதை கேர்ஃபுல்லாக கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி படித்து பாருங்கள். டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள் ப்ளீஸ்.